நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்னடா டிஸ்கஷன்? லேண்ட் என்னது? எல்லாரும் சைடு வாங்குங்கடா. ஏய், நீ சைடா போனதும் பயந்து சைடுல போறதுக்கு நான் அவன லேண்ட் ஓனர்ல லேண்ட் மைன் வெடிச்சு செதறிடுவேன். Actually, this land belongs to police department. போலீஸ் லேண்ட அபகரிக்கிறதுங்கிறது புகைப்பிடித்தல், மது அருந்துதலை விட பயங்கரமானது. இனி உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்க ரவுடியஸ்தை விடலைன்னா விடுற வரைக்கும் மிஸ்டு கால் கொடுப்பேன், எஸ்எம்எஸ் பண்ணுவேன், வாணி கொடுத்து வாய்ஸ் மெயில் அனுப்புவேன். மாறுனீங்கன்னா ஓகே, மாறலன்னா நான் பேச மாட்டேன், என் கண்ணு தான் பேசும். ஓகே? ஜெய் தமிழ்நாடு, ஜெய் தமிழ்நாடு, ஜெய் பாரத தாயின் தவ புதல்வன் நரேந்திர மோடி. போடா வெளிய. ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி மேல் போர்ஷனுக்கு வாடகைக்கு வந்து கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? வீட்ல ஊதுபத்திய பத்த வைக்கலாம்டா, ஆனா சிகரெட்டை பத்த வைக்க கூடாது. பாலை பொங்க வைக்கலாம், ஆனா பீரை பொங்க வைக்க கூடாது. ஏண்டா நைட்டு 11 மணிக்கு நைட்டி போட்ட பொண்ணை கூட்டிக்கிட்டு வருவியா இங்க? அது பொண்ணு இல்லங்க, ஆன்ட்டி. அவங்க வீட்டுக்கார ராத்திரி தொலைத்தி விட்டாரு. சரி ஆறுதல் சொல்லாமே கூட்டு வந்தேன். செருப்ப கலட்டி அடிக்க. ஆறுதல் சொல்றதுக்கு ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் ஆச்சா உனக்கு? பாருங்க சார், ஒரு பொண்ணை சமாதானப்படுத்த அவ்வளவு நேரம் ஆகாதா சார்? கழுத்துல காலை வச்சு நசுக்கி கொண்டு போட்டு சாபம் சும்மா விடாதியா. பேச்சுலர்களுக்கு ஆதரவா இருக்கிற சன்னி லியோன் மேல சத்தியமா சொல்றேன், அடுத்து உன் வீட்டுக்கு எவன் வாடகைக்கு வரானோ அவன் கிட்ட நீ மாட்டி நாசமா போவடா. இதாண்டா என் சாபம். போடா போடா, நீயும் உன் சாபமும். போடா கேட்டு போயில. இப்போதைக்கு உங்க சாட்டிஸ்ஃபை ஆச்சாப்பா? இதே மாதிரி டெனன்ஸோட நீங்க டென்னிஸ் ஆட்டு இருந்தா அவங்க 10 days கூட இருக்கிறதுல போயிடுறாங்க. டேய், நீ உன் பெத்த அப்பனுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல வர டெனன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறியா? நீயே முடிவு பண்ணி. நீங்க மாசம் மாசம் ஒருத்தவனை துரத்தி விட்டா ஒவ்வொரு மாசமா வாடகை இருக்கவனா நான் எங்க போய் கூட்டு வருதா? அதுக்குதான் வாடகைக்கு வரவன் நல்ல பையனானு செக் பண்ணி கூட்டிட்டு வரணும். யூஸ்லெஸ் ஃபெலோ. நீ மட்டும் எனக்கு அசிஸ்டண்டா இல்லாம இருந்திருந்தா கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல கூட லாய்க்கு இல்லாம இருந்திருப்ப. என்னடா இது என்ன வீடா இல்ல மார்க்கெட்டா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து பாக்குற ரெண்டு பேரும் என்னைக்காவது அன்பா பேசிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. முதல்ல அவனுக்கு புத்திங்கிற புல்ல சாப்பிடுற கழுத முட்டையை வை. வீட்டுல கழுத முட்டையெல்லாம் கிடைக்காதுடா, கோழி முட்டை தான் இருக்கு. ரொம்ப முக்கியம். பாத்தியா எப்படி அலையறானே? அதுக்குதான் அவனை திட்டுறது. அது சரி, எங்க உன் அன்பான மைத்துனர்? என்னாச்சுன்னே தெரியல மாமா, போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அர்ஜுன் நில்றா. சொல்லுங்கப்பா. நான் என் வாழ்க்கையில நிறைய கேஸ டீல் பண்ணிருக்கேன், ஆனா உன் கேஸ் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எந்த கேஸ் தான் புரிஞ்சிருக்கு? உனக்குன்னு எந்த லட்சியமும் இல்லையாடா? ஏன் இல்ல? வாழ்க்கையின் லட்சியம் இருக்குல்ல? அத நல்லா செய்வ தெரியும். நல்லபடியா வாழ லட்சியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். உங்க அண்ணன் என்கிட்ட அசிஸ்டன்ட் லாயரா வேலை செய்யறான். இதோ நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணு ஜரீனா மாசம் 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறா. உன்னை விட அவளே பெட்ரு. டேய், எப்படியாவது எங்க ஜட்ஜோட கையில கால்ல விழுந்தாவது உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தர. அதையாவது ஒழுங்கா செய். மஞ்சு மனோஜ், மஞ்சு மனோஜ், மஞ்சு மனோஜ். நீங்க எனக்கு ஃபாதரா இல்ல சர்ச் ஃபாதரா? அண்ணி நீங்களே சொல்லுங்க. அண்ணி மாமா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. போங்க. Thank you, thank you, thank you, thank you அண்ணியாரே. அது காலங்காத்தால ஊர் எப்படி அமைதியா இருக்குமோ அதே மாதிரி அப்பா வெளியில போனா வீடும் அமைதியாயிடுச்சு. என்னப்பா நீ பெரியவங்கள போய் இப்படி எல்லாம்? வயசு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான், நான் அறிவு இருந்தா நல்லா இருக்கும். அப்பா திட்டுறதுக்கு எனக்கு தலைவலி உடம்பு வலி மட்டும் இல்ல, நெஞ்சு வலியும் சேர்த்து. அப்பா வாங்கப்பா, வணக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பாத்தியா சௌந்தர்யா எப்படி எல்லாம் பேசுறானுங்கன்னு? நீ செத்து 2 ஆட்டுக்குட்டிங்களை என்கிட்ட கொடுத்துட்டு போன, இவனுங்களை மேய்க்க முடியாம நான் சாவுறேன். பாத்த நிறுத்துங்கடா. டேய் சின்னவனே, உன்னை என் வழிக்கு கொண்டு வராம விட மாட்டேன். நான் இந்த கருப்பு கோட்டை சும்மா போடல. ஆமாப்பா, தினமும் தோச்சுதான் போட்டுக்கிறீங்க. ஹலோ, எது அந்த ஃபுட் கோர்ட் கேஸா? கோர்ட்ல இருக்கீங்களா? நானும் அப்பாவும் கோர்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். வந்துருவோம் ஆன் தி வே. ஓகே வாங்கப்பா. டேய்,
நாம எதுக்குடா திரும்பி வீட்டுக்கு வந்தோம்? ஓ பேக மறந்துட்டோம். Where's the bag? Thank you. இவன் வயித்துல இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு பால்ல குங்குமப்பூவை போட்டு சயின்டிஸ்ட பெத்து குர்றின்னு கேட்டேன். ஆனா அவ இந்த சேடிஸ்ட பெத்து போட்டா. இவன் கூட படிச்சவங்க எல்லாம் வேலை கிடைச்சு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நல்ல ஏசில தூங்கும் போது இவன் ஒரு கோட்டரை அடிச்சிட்டு வெயிலியே ஏசி மாதிரி ஃபீல் பண்றானே. டேய் என் தங்கமே, என் செல்லம் அஸ்வினே, டேய் எந்தரா? அப்பா ஒரு எஸ்ஐ, பையன் புறம்போக்குன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாடா. டேய் இந்த ஹோம் கார்டு செலக்ஷனுக்காவது போடா. எந்தரா? டேய் எந்திரி. டேய் அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கன்னு சொன்னாருப்பா. அந்த கனவு காணதான் தூங்கிட்டு இருக்கேன். டே கண்ணா, அவரு தூக்கத்துல கனவு காண சொல்லலடா, எதிர்காலத்தை பத்தி கனவு காண சொன்னாரா. டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் புள்ள விஜய் ஆனாரு, சிவகுமார் புள்ள சூர்யா ஆனாரு, சிவாஜி புள்ள பிரபு ஆனாரு. ஆனா என் புள்ள என்னடானா புறம்போக்க ஆயிட்டானே. கடவுளே என்ன சோதனைப்பா. டேய் லேசி, எவனோ மச்சான் மச்சான்னு லைன்ல வர்றா, எடுத்து பேசி தோல. ஹாய் மச்சான், மறட்டடா, இன்னைக்கு கிஷோர் கல்யாணம்டா. 3 days full enjoyment மச்சான். இருந்தாலும் இதெல்லாம் too much மச்சான். ஏய் சுத்தமே மச்சான், என்ன மச்சான் சொல்றான்? இவன் நம்ம ஊர் ஃப்ரெண்டு, அதனால சித்தப்பு. பக்கத்துல வரான்ல அவன் சென்னை ஃப்ரெண்டு, அதனால மச்சான். மச்சான் எப்படி இருக்க? என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அக்ஷதை போடுறப்ப வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. எல்லாம் ஃபிகருக்காக தான் மச்சான். வயசாயிக்கிட்டே போகுதுல. கல்யாணம் பண்ண ஒண்ணா மாதிரி இருப்பாளா இல்ல கலர்ஃபுல்லா இருப்பாளா? இன்னும் பாக்கலடா. பாக்கலையா? ஏன்? எங்க அப்பாக்கு நெஞ்சவலி வந்துருச்சு. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல 15 லட்சம் பில்லு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆன்லைன்ல ஒரு சம்பந்தம் வந்தது. ப்ரீபெய்டா 50 லட்சம் தரேன்னாங்க. பாக்காமே ஓகே சொல்லிட்டேன். வீணா போனவனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா ஆன்லைன்ல குடும்பம் நடத்துவ போல. அந்த ஆப்ஷன் இருக்கா? இன்னும் கல்யாண பொண்ண பாக்காம இருக்கிறது அவமானடா மச்சான். ஆமால, கல்யாண பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். போலாமா? போலாமா? வாங்க போலாம். இந்த செவத்துக்கு பின்னால்தான் கல்யாண பொண்ணு ரூம் இருக்கு. ஓ ஐடியா. இந்த மரத்துல ஏறி பார்த்தா கல்யாண பொண்ண கலர்ஃபுல்லா பாக்கலாம். ஐயோ எனக்கு மரியாதை தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். அப்படின்னா நீ ஏறி என்ன ஏத்தியோடு. அப்ப வேணாம், நீயே ஏறிக்கும். யார் ஏறினாலும் என்னையும் கூட்டு போங்கடா. சரிடா, தாடா இத வச்சுக்கோ. ஏற ஏற. ஏய் கிஷோர். யாரா? கிஷோர். ஐயோ அப்பாடா. குனி குனி. இவன் எங்க போய் தொலைஞ்சான்? டேய் கல்யாண பொண்ணு பாத்தியா? பாத்தேன்டா. நல்லா இருக்கலா? அற்புதமா இருக்காடா. எனக்கு அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா. ஆக்சுவலா ட்ரெஸ்ஸே இல்லடா. Don't you worry. மொத்தமா பாத்துட்டியா? டாப் டு பாட்டம் பாத்துட்டேன். அவ்வளோ அழகா வாடா இருந்தா? உனக்கு என்னடா இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்? சுத்தம் பண்ண கோகினூர் வைர மாதிரி இருந்தா, பட்டர்ஃபிளைக்கு பிக்கினி போட்ட மாதிரி, மோனாலிசாக்கு ஸ்விம் சூட் போட்ட மாதிரி. போதும், இரிட்டேட் பண்ணாத. நீ கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கணும்டா. I'm not matured, okay? மாப்ள பாக்குறீங்களா? ரிவ்யூ பத்தி ரிவ்யூ எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? கல்யாண ட்ரெஸ்ஸுங்க. ஆமா, துணியே இல்லாம எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் துணியை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? பாருங்க, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க கடுப்பு ஏத்தாம கிளம்புங்க மாமா. நீங்க ஏதோ இரிட்டேஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் கிளம்புங்க. You also get it, guys. I need some privacy. Just get out, யாரா மச்சான். bloody friends.